மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடுதலாக ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய பாஷா சமிதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஒரு மொழி கற்க வேண்டும் என்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கி கேட்கலாம். சங்கரன் வணக்கம். யுஜிசியின் சுற்றறிக்கையில் என்ன மொழியை கூடுதலாக கற்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்களா? இது கட்டாயமா? மேலும் என்ன விவரங்கள்? வணக்கம். பல்கலைக்கழக மானிய குழுவானது நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் பாரதிய பாஷா சமிதி என்ற ஒரு அம்சத்தின் கீழ் அனைத்து உயர்கல்விகளிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள், அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் கூடுதலாக ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு தழுவிய அளவில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இது போன்ற ஒரு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனாலும் கூட மிக குறைந்த எண்ணிக்கையிலான உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமே இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றன. பெரும்பாலான உயர்கல்வி நிறுவனங்கள் இதனை அமல்படுத்தாமல் இருக்கின்றன. எனவே அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் இதனை அமல்படுத்த வேண்டும். மாணவர்களும் பேராசிரியர்களும் கூடுதலாக ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மொழியை தான் படிக்க வேண்டும் என்பது இல்லாமல் ஏதேனும் ஒரு மொழியை அவர்கள் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உயர்கல்வி நிறுவனங்கள் எடுக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் பல்கலைக்கழக மானிய குழு தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடுதலாக ஒரு மொழியை கற்க வேண்டும். பாரதிய பாஷா சமிதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று யுஜிசி சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். தற்போது இந்த அறிவிப்பு தொடர்பாக தமிழக உயர்கல்வித்துறையிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா சங்கரன்? அதாவது ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை, மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கையை அது வலியுறுத்துகிறது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கைதான் தொடர்ந்து தமிழகத்தில் அமலில் இருக்கும் என்று முதலமைச்சரே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தமிழும் ஆங்கிலமும் என்ற இருமொழி கொள்கைதான் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அமலில் இருந்து வருகிறது. ஆனாலும் கூட மத்திய அரசு இந்த மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. இந்த மும்மொழி கொள்கையை ஏற்காததன் காரணமாக ஏற்கனவே கல்வித்துறைக்கான பல்வேறு நிதியை விடுவிக்காமல் இருந்ததும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அண்மையில் தான் நீண்ட இடைவெளி ஒரு போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்திற்கான அந்த நிதியை கூட மத்திய அரசு விடுவித்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இது போன்று உயர்கல்வி நிறுவனங்களிலும் கூடுதலாக ஒரு இந்திய மொழியை கற்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு வலியுறுத்தி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு மொழி கூடுதலாக ஒரு ஆங்கில மொழியை ஏதேனும் மாணவர்கள் கற்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த இரண்டு மொழிகள் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்க வேண்டும் என்பதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதைத்தான் பல்கலைக்கழக மானிய குழுவும் இந்த சுற்றறிக்கை வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. எனவே மாணவர்களும் இல்லாமல் அந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், பிற ஊழியர்கள் எல்லாருமே
கூடுதலாக ஏதேனும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறது. இதற்கு பெரும்பாலான மாநிலங்களில் ஆதரவு இல்லை என்பது இந்த அறிக்கை வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் பல்கலைக்கழக மானிய குழுவே அதில் தெரிவித்திருக்கிறது, மிக குறைந்த எண்ணிக்கையிலான உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமே இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றன, பெரும்பாலான உயர்கல்வி நிறுவனங்கள் இதனை அமல்படுத்தவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாகவே அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் மூன்றாவது ஒரு மொழியை மாணவர்களும் ஆசிரியர்களும் கற்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த சுற்றறிக்கையானது அமைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மூன்றாவது ஒரு மொழியாக நாங்கள் கட்டாயமாக அதை அமல்படுத்த மாட்டோம் என்றும், அதே நேரத்தில் மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழியை அவரவர்கள் தனியாக கற்பதில் எந்தவித தடையும் இல்லை என்றும் தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்களில் அதிகமான மாணவர்கள் இந்தி கற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சம் பேர் இந்தி மொழி தேர்வை எழுதுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் நாங்கள் இதை ஒரு கட்டாய மொழியாக, மூன்றாவது மொழியாக ஏற்க முடியாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. எனவே மத்திய அரசினுடைய இந்த சுற்றறிக்கைக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து, தமிழக உயர்கல்வித்துறையிலும் இருந்து தற்போது வரை எந்த விதமான ஒரு தாக்கமோ அல்லது ஒரு அறிக்கையோ இதுவரை எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடுதலாக ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக்குழு சுற்றறிக்கையை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை அறியலாம். நெடுஞ்செழியன் கல்வியாளர் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த பல்கலைக்கழக மானியக்குழுவோட சுற்றறிக்கையை நீங்க எப்படி கருதுறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் யூஜிசி இதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் இருக்காங்களா? இப்போ நீங்க புது லாங்குவேஜ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து சோர்ஸ் எடுப்பீங்க? இது இந்த பக்கம் இந்த ப்ராக்டிகாலிட்டி வைஸ் இது ஒண்ணும் கிடையாது. சுற்றறிக்கை இப்போ நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய யூஜிசி பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. நிறைய காலேஜஸ்ல சிங்கிள் டிஜிட்ல டபுள் டிஜிட்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இல்ல. அதெல்லாம் கரெக்ட் பண்ணாம நான் புதுசா ஒரு லாங்குவேஜை கொண்டு வரேன்னா இதுக்கு எங்க இருந்து டீச்சர்ட்ட போவீங்க? மொத்தம் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்குமான்னு தெரிஞ்சாவது, அத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிட்டவங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுட்டாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்துருக்கலாம். இது மெயினா லாங்குவேஜஸ் எல்லாமே இப்போ ஏரால கம்ப்ளீட்டா எல்லாமே நீங்க லாங்குவேஜ் கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த லாங்குவேஜ்ல நீங்க கேட்குறீங்களோ அந்த லாங்குவேஜ்ல அது கொடுத்துரும். சரிங்களா? அது நீங்க வாய்ஸ் டெக்ஸ்ட் டு டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் டு எதா இருந்தாலும் சரி, இது நீங்க அவுட்டேட்டட், அதான் நம்ம செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டா, இது தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அபரிதமான வளர்ச்சிகள். நீங்களும் நானும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அங்கிட்டு போயிட்டு இருக்கு. இது எப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர் ஏரால அந்த காலத்துல எல்லாம் நாங்க டாஸ்னு ஒண்ணு படிச்சோம். சரிங்களா? டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு. இன்னைக்கு டாஸ்னா இந்த ஜெனரேஷனுக்கு என்னன்னு கூட தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பழத்தை நீங்க இதை படிங்க அப்படின்னு கொண்டு வர்றதை விட, இன்னைக்கு மாறி வரும் தொழில்நுட்பங்களை சைனாவை பாருங்க, அவங்க என்னெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. டெக்னாலஜிக்கலி ஆளே இல்லாம ரோடு போடுறாங்க, என்னென்னமோ மாணவர்களை ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்றாங்க. நம்ம அழிவுபூர்வமா அவங்களை தள்ளுறதுக்கு நம்ம கல்வியை உருவாக்கிட்டு இருக்கோம். இது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. இது இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன இந்தியால இந்த லாங்குவேஜஸ் அடிஷனல் லாங்குவேஜ் அப்படின்னா எந்தெந்த லாங்குவேஜஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? இந்த லாங்குவேஜ் படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க? இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம நீங்க எது பேசினாலும் இது நம்ம காத்துல பட்டம் விடுற மாதிரி, அந்து போன நூல் பட்டம் விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு பெருசா பார்க்கல. இது நீங்க முன்னால போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பின்னோக்கி இழுக்கிறீங்கிற மாதிரி தான் பாக்குறேன். அதனால இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு இது இன்னைக்கு நிறைய புது புது துறைகள் உருவாகிட்டு இருக்கு. இப்ப நீங்க டிஜிட்டல் ஆந்த்ரோபாலஜி போயிட்டு இருக்கு, டிஜிட்டல் ஹியூமானிட்டிஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாணவர்களுக்கு கொடுக்கலாமே ஒழிய, இது நீங்க மொழியை கத்துக்கோ, மொழி வழியா அதாவது அரசியலும் கல்வியும் ஒன்னாகவே வரக்கூடாது. அரசியல் தனியா ட்ராக்ல போகணும், அண்ட் கல்வி தனியா போகணும். இது ரெண்டும் எப்பெல்லாம் மீட் பண்ணுதோ அப்பெல்லாம் ஆக்சிடென்ட் தான் ஆகுது. அதனால இது ரெண்டையும் தனித்தனியா கொண்டு போகணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ரைட் சார், இணைப்பில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு நெடுஞ்செழியன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.